வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் V.Palanichamy. நம்ம டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்ம இந்த எபிசோடில் பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 2019 கேட்கப்பட்ட எக்கனாமிக்ஸ் கேள்விகள். அதாவது பொருளாதார கேள்விகள். மொத்தம் 23 கேள்விகள். நம்ம நேர கேள்விக்கு போகலாம். முதல் கேள்வி, விவசாய பயிர் காப்பீடு முறையை இந்திய அரசாங்கம் கொண்டு வந்த ஆண்டு எது? ஏ 1986, பி 1984, சி 1985, டி 1989. சரியான பதில் சி 1985. இரண்டாவது கேள்வி, பொறுத்துக. பட்டியல் 1 மற்றும் 2 பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள சரியான விடையை தேர்ந்தெடுக்க. பட்டியல் நிகழ்வு, பட்டியல் 2 ஆண்டு. சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கை, புதிய பன்னாட்டு வாணிப கொள்கை, பொருள் மற்றும் பணி வரி சட்டம், நரசிம்மன் கமிட்டி. சரியான பதில் ஏ. நேர பதிலுக்கு போகிறோம். அஸ் யூஷுவல் 2, 3, 4, 1. சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கை 2000, புதிய பன்னாட்டு வாணிப கொள்கை 2015, பொருள் மற்றும் பணி வரி சட்டம் 2017, நரசிம்மன் கமிட்டி 1991. மூன்றாவது கேள்வி, இந்தியாவின் பசுமை புரட்சியின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யார்? ஏ. எம்.எஸ். சுவாமிநாதன், பி. காந்தி, சி. விஸ்வேஸ்வரய்யா, டி. என்.ஆர். விஸ்வநாதன். சரியான பதில் ஏ. எம்.எஸ். சுவாமிநாதன். நான்காவது கேள்வி, கீழே கொடுக்கப்பட்டுள்ள இனங்களில் எது நேர்முக வரியை சார்ந்தது? ஏ. அன்பளிப்பு வரி, பி. சுங்க வரி, சி. உற்பத்தி வரி, டி. சேவை வரி. சரியான பதில் ஏ. அன்பளிப்பு வரி. ஐந்தாவது கேள்வி, நடப்பு கணக்கு பற்றாக்குறையையும் மூலதன கணக்கு பற்றாக்குறையும் கூட்டி கிடைப்பது? ஏ. நிதிநிலை அறிக்கை பற்றாக்குறை, பி. முதன்மை பற்றாக்குறை, சி. நிதி பற்றாக்குறை, டி. வருவாய் பற்றாக்குறை. சரியான பதில் ஏ. நிதிநிலை அறிக்கை பற்றாக்குறை. ஆறாவது கேள்வி, தொழில்துறை நடவடிக்கைகளில் அரசின் கட்டுப்பாடுகளை தளர்த்துவதை அல்லது முற்றிலும் விலக்கிக் கொள்ளும் முறையை? ஏ. தனியார்மயமாக்கம், பி. தாராளமயமாக்கம், சி. உலகமயமாக்கம், டி. மூலதனமயமாக்கம். சரியான பதில் பி. தாராளமயமாக்கம். ஏழாவது கேள்வி, கிராமப்புற முன்னேற்றமும் இந்தியாவும் என்பது கீழ்கண்ட வாக்கியத்தில் கூறுக. 1. வறுமை ஒழிப்பும் கிராமப்புற மக்களின் நன்மையும். 2. கிராமப்புறங்களை நகரமயமாக்குதலுக்கு வழிவகை செய்தலும். சரியான வாக்கியங்களை தேர்ந்தெடு. ஏ. 1 மட்டும், பி. 2 மட்டும், சி. 1, 2 மட்டும், டி. 1, 2 இரண்டுமே இல்லை. சரியான பதில் ஏ. 1 மட்டும். எட்டாவது கேள்வி, கிசான் கடன் அட்டை கீழே கொடுக்கப்பட்டுள்ள நபருக்கு யாருக்கு தகுதியுடையது? 1. அனைத்து விவசாயிகள், 2. பயிரிடுவோர் பங்குதாரர், 3. குத்தகைக்காரர். கீழ்கண்டவற்றில் எது ஒன்று சரியானது? ஏ. 1 மட்டும், பி. 1 மற்றும் 2, சி. 2 மற்றும் 3, டி. 1, 2 மற்றும் 3. சரியான பதில் டி. 1, 2 மற்றும் 3. ஒன்பதாவது கேள்வி, கீழே கொடுக்கப்பட்டுள்ள வரி குரூப்பில் எது ஜிஎஸ்டி வரம்புகள் வருபவை? ஏ. நிறுவன வரி, சுங்க வரி, சேவை வரி, பி. கலால் வரி, பொழுதுபோக்கு வரி, விற்பனை வரி, சி. குறைந்தபட்ச மாற்று வரி, விற்பனை வரி, மாநில ஜிஎஸ்டி விஎஸ்டி, டி. ஆடம்பர வரி, மூலதன லாப வரி, தீர்வை மற்றும் கூடுதல் வரி. சரியான பதில் பி. கலால் வரி, பொழுதுபோக்கு வரி, விற்பனை வரி. 10வது கேள்வி, பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஏ. ஏப்ரல் 2016, பி. ஏப்ரல் 2017, சி. ஏப்ரல் 2018, டி. ஏப்ரல் 2015. சரியான பதில் ஏ. ஏப்ரல் 2016. 11வது கேள்வி, கீழ்கண்ட கூற்றை ஆராய்க. மக்கள் தொகை மாற்றத்தின் மூலம் முதல் நிலையின் படி: 1. அதிகமான இறப்பு வீதம், 2. குறைவான பிறப்பு வீதம், 3. மருத்துவ உதவி இல்லாமை. கீழ்கண்டவற்றுள் சரியான விடையை தேர்ந்தெடுக்க. ஏ. 1 மற்றும் 3 மட்டும், பி. 1 மற்றும் 2 மட்டும்,
சி 2 மற்றும் 3 மட்டும், டி 1, 2 மற்றும் 3. சரியான பதில் ஏ 1 மற்றும் 3 மட்டும். 12வது கேள்வி. எந்த தொழிற்கொள்கை தீர்மானத்தில் சர்வதேச மாதிரி சமுதாயத்தை ஏற்படுத்துதல் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஏ 1948ஆம் ஆண்டு தொழிற்கொள்கை தீர்மானம். பி 1956ஆம் ஆண்டு தொழிற்கொள்கை தீர்மானம். சி 1985ஆம் ஆண்டு தொழிற்கொள்கை தீர்மானம். டி 1991ஆம் ஆண்டு தொழிற்கொள்கை தீர்மானம். சரியான பதில் பி 1986ஆம் ஆண்டு தொழிற்கொள்கை தீர்மானம். 13வது கேள்வி. பணவீக்கத்தால் எதிர்மறையாக பாதிக்கக்கூடியவர்கள்? ஏ லாபம் ஈட்டுவோர், பி நிலையான வருவாய் ஈட்டுவோர், சி ஊக வணிகத்தில் ஈடுபடுவோர், டி முதலீட்டாளர். சரியான பதில் பி நிலையான வருவாய் ஈட்டுவோர். 14வது கேள்வி. பணவியல் கொள்கையின் நோக்கங்கள் என்பது? 1 விலை நிலைத்தன்மை, 2 பொருளாதார வளர்ச்சி, 3 சமூக நீதி, 4 அரசு வரவு செலவு திட்டத்தின் பற்றாக்குறையை குறைப்பது. ஏ 1 மட்டும், பி 2 மற்றும் 3 மட்டும், சி 1, 2 மற்றும் 3, டி 4 மட்டும். சரியான பதில் சி 1, 2 மற்றும் 3. 15வது கேள்வி. நிதி ஆயோக் கருத்துப்படி கீழ்கண்டவற்றுள் எது சரியான கூற்று என்பதை கண்டுபிடிக்க. 1 இந்தியாவின் வளர்ச்சி நோக்கங்களை மாற்றுகை செய்வது. 2 வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தை மேம்படுத்துவது. ஏ 1 மட்டும், பி 2 மட்டும், சி 1 மற்றும் 2 மட்டும், டி 1 மற்றும் 2 தவறானவை. சரியான பதில் ஏ 1 மட்டும். 16வது கேள்வி. சமுதாய பாதுகாப்பு குறியீடு யாரால் உருவாக்கப்பட்டது? ஏ ஆசிய வளர்ச்சி வங்கி, பி உலக வங்கி, சி யுஎன்டிபி ஐக்கிய நாடுகளின் வளர்ச்சி திட்டம், டி இந்திய திட்டக்குழு. சரியான பதில் ஏ ஆசிய வளர்ச்சி வங்கி. 17வது கேள்வி. பிரதம மந்திரி கிராம சடக் திட்டமானது பின்வருவனவற்றுள் எதற்கு முதன்மையானது? ஏ ஊரக குடிநீர் வசதி திட்டம், பி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், சி ஊரக சாலை மேம்பாட்டு திட்டம், டி ஊரக சுகாதார திட்டம். சரியான பதில் சி ஊரக சாலை மேம்பாட்டு திட்டம். 18வது கேள்வி. கீழ்கண்டவற்றில் எது ஒன்று மூடிய பொருளாதாரம்? 1 பிற நாடுகளுடன் வாணிபம் மேற்கொள்ளாத பொருளாதாரம். 2 பன்னாட்டு வாணிபத்தில் எந்த தடையும் விதிப்பது இல்லை. 3 கடற்வழி பாதை இல்லாதது. 4 ஐக்கிய நாடுகளின் அமைப்பில் உறுப்பினர் இல்லாமல் இருப்பது. கீழ்கண்டவற்றுள் எது சரியான ஒன்று? ஏ 1 மட்டும் சரி, பி 1 மற்றும் 2 மட்டும் சரி, சி 1, 2 மற்றும் 3 சரி, டி மேற்கண்ட அனைத்தும். சரியான பதில் ஏ 1 மட்டும் சரி. 19வது கேள்வி. கீழே குறிப்பிட்டவைகளில் வெளி ஆதாரங்களை இழுப்பதற்கான முக்கிய காரணம்? 1 தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகள், 2 வளரும் நாடுகளில் பொருளாதார முன்னேற்றம், 3 அறிவு சார்ந்த பொருளாதாரம், 4 சாதக வணிகச் சூழ்நிலை. கீழ்கண்ட குறியீடுகளில் சரியான விடையை தேர்ந்தெடுக்க. ஏ 1 மற்றும் 2, பி 4 மற்றும் 2, சி 1, 2 மற்றும் 3, டி 1, 3 மற்றும் 4. சரியான பதில் சி 1, 2 மற்றும் 3. 20வது கேள்வி. பின்வருவனவற்றுள் வங்கித்துறையினை மின்னணுப்படுத்துவதற்கு காரணமான காரணிகள் யாவை? 1 நுகர்வோரின் நடவடிக்கையில் மாறுதல், 2 நிதியில் உள்ளடக்கம் மற்றும் அரசின் முயற்சி, 3 அதிக அளவில் ஸ்மார்ட் கைபேசி பயன்படுத்தல். குறியீடுகளில் இருந்து சரியான விடையை தெரிவு செய்க. ஏ 1 மற்றும் 2, பி 2 மற்றும் 3, சி 1 மற்றும் 3, டி 1, 2 மற்றும் 3. சரியான பதில் டி 1, 2 மற்றும் 3. 21வது கேள்வி. ஜல் கிராந்தி அபியான் திட்டம் இந்தியாவில் பின்வரும் எந்த நகரத்தில் அமுல்படுத்தப்படவில்லை? ஏ ராய்ப்பூர், பி ஜெய்ப்பூர், சி சிம்லா, டி ஜான்சி. சரியான பதில் ஏ ராய்ப்பூர்.
22வது கேள்வி. பண்டிட் தீன்தயாள் உபாத்யாய தேசிய நல உதவித் தொகை யாருக்கு வழங்கப்படுகிறது? ஏ. சிறந்து விளங்கும் ஆராய்ச்சியாளர்களுக்கு. பி. சிறந்து விளங்கும் எழுத்தாளர்களுக்கு. சி. சிறந்து விளங்கும் விளையாட்டு வீரர்களுக்கு. டி. சிறந்து விளங்கும் விவசாயிகளுக்கு. சரியான பதில் சி. சிறந்து விளங்கும் விளையாட்டு வீரர்களுக்கு. 23வது கேள்வி. கிராமப்புற இளைஞர்களின் வேலைவாய்ப்புக்கான திறமை பயிற்சி அளிப்பது எந்த திட்டம்? ஏ. பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமின். பி. பிரதான் மந்திரா யுவ உத்யமி விகாஸ் அபியான். சி. தீன்தயாள் உபாத்யாய கிராமின் கௌஷல்ய யோஜனா. டி. தீன்தயாள் யுவ விகாஸ் அபியான். சரியான பதில் சி. தீன்தயாள் உபாத்யாய கிராமின் கௌஷல்யா யோஜனா. மிக்க நன்றி. மீண்டும் இன்னொரு எக்கனாமிக்ஸ் கொஸ்டினோட மீண்டும் சந்திப்போம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்.